இசை, நீ ரொம்ப பாவம். இந்த வீடியோ ஆயுதத்தை வச்சு என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சல, இப்ப என்னாச்சு பாத்தியா? இனிமே உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், ரொம்ப ஆடாத சரியா? இந்த வெற்றி ஒரு டெம்பரரியான வெற்றி தான். பெர்மனண்டா உன்னை இந்த வீட்டை விட்டே அனுப்ப ரெடி பண்றேன். அதுக்கு முன்னாடியே வேணா நீ கிளம்பிடு, அதான் உனக்கு நல்லது. பேச்செல்லாம் நல்லாதான் பேசுற, ஆனா ஜெயிக்கிறது என்னமோ நான் தானே. விஷால கட்டிக்கிறதுக்காக மணமேடையில எல்லாரையும் ஏமாத்தி நான் உட்கார்ந்தது தப்புதான். ஆனா நான் செஞ்ச அந்த தப்ப வச்சு நீ இப்ப வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்க. ஆனா இனி நான் எந்த தப்பும் பண்ணாம உன்னை எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிப்பேன்டி. ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் பில்டப்பா பேசுற. இந்த வீடியோ மேட்டர் கூட ரொம்ப நம்பின, ஆனா நான் அத ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டேன். எனக்கு இப்போ மைண்ட் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு தெரியுமா? உன்னால இசை, ஐயோ நான் எனக்கு ரொம்ப நிம்மதியா தூங்குவேன் தெரியுமா? இனி நீ தான் தூங்க முடியாது. நான் ஏன் தூங்க முடியாது? நீயே நிம்மதியா தூங்கும் போது நான் நிம்மதியா தூங்க மாட்டேனா? என்ன பாக்குற? நான் நிம்மதியா தூங்க போறேன். நீயா? நியாயமா நீ இன்னைக்கு தூக்க வராம அப்செட்டாலாம் இருக்கணும். அப்புறம் எப்படி எதை நினைச்சு நீ நிம்மதியா இருப்பேன்னு சொல்ற? ஏய், விஷால் கிட்ட அத்தை பேசாம இருந்தாங்க. அந்த வேதனை அவங்க 2 பேருக்கு மட்டும் இல்ல, எனக்குமே இருந்துச்சு. இன்னைக்கு அத்தையோட சந்தேகத்தை நான் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ அவங்க விஷால முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. பழையபடி அம்மாவும் பையனும் சந்தோஷமாயிட்டாங்க. அந்த நிம்மதியே எனக்கு போதும். நீ எங்க போயிட்டு போற? இங்க எங்கேயா தானே இருக்க போற? உன்னை எப்படி வச்சு செய்ய போறேன்னு பொறுத்திருந்து பாரு. யார் என்ன சொல்லிருந்தாலும் நான் அதை நம்பிருக்க கூடாது விஷால். என் புள்ள நல்லவன்னு நான் ஓ பக்கம் தான் நின்னு இருக்கணும். இந்த அம்மாவை மன்னிச்சிருப்பா. அம்மா, எதுக்குமா மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? என் பசங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடியோவை பார்த்து விஷால நான் தப்பா நினைச்சிருக்க கூடாது. அவன் சைடையும் நான் கேட்டிருக்கணுங்க. எப்படியோ இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ ஹாப்பி தானே? ஆமாங்க. அப்போ ஓகே. அவ்வளவுதானா? வேற என்னமா சொல்ற? ஒரு வழியா உண்மை தெரிஞ்சிருச்சு. நம்ம விஷால் மேல இருந்த அசிங்கமான பழி நீங்கிருச்சு. ஆனா நீ உன்னை மறந்துட்ட. மறந்துட்டனா? என்ன? ஸ்ரீஜா சொன்னதை கேட்டு பெத்த தாயான நீயே விஷால சந்தேகப்பட்ட. அவன் கூட பேசாம கூட இருந்த. ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில கூட இசை அவனை நம்பினா. பெத்த தாய்க்கு இல்லாத நம்பிக்கை அவளுக்கு விஷால் மேல இருந்துச்சு. அது எவ்வளவு பெரிய விஷயம் சுபத்ரா. இன்னைக்கும் கூட அவளாலதான் நம்ம விஷால் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிய வந்தது. அவளுக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். அத ஞாபகம் வச்சுக்க சுபத்ரா. என்ன விஷால், ஹாப்பியா இருக்கீங்க போல? ஹலோ அப்பா. சொல்லுமா, என்னம்மா அந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? விஷாலோட வீடியோ விஷயத்த இசை சுபத்ரா கிட்ட சொல்லிட்டாப்பா. அவளுக்கு எப்படி தெரியும்?
மேடம். அப்பா சுபத்ராவுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு நீ ரிலாக்ஸ் ஆயிடாதம்மா. இனிமே தான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். கண்டிப்பாப்பா. ஆனா அந்த இசை என்னை எப்படியாவது இன்னொரு விஷயத்துல மாட்டி விடுவேன்னு சேலஞ்ச் பண்ணிருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும், உன்னால அவளை சமாளிக்க முடியும். இந்த வீடியோ மேட்டரையே நீ பிரில்லியண்டா ஹேண்டில் பண்ணிருக்க. சூப்பர்டா. தேங்க்ஸ்பா. இத பாருமா, நமக்கு இருக்கிற ஒரே டார்கெட் சுபத்ரா குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான். அதை மறந்துடாத. ஒருவேளை என்னை பத்தி அந்த வீட்டுக்கு தெரிய வந்தாலும் நான் தான் உன் அப்பான்னு சொல்லிடாத. புரியுதா? இத நீங்க சொல்லணுமாப்பா? அப்பா யாராவது வந்துட போறாங்க. நான் போனை வைக்கிறேன். சரிம்மா.